மௌலியார் அவர்களே, ஐயா பிரதமர் அருணாச்சலம் அவர்களே, ஜனார்தன் அவர்களே, புத்தகேசன் அவர்களே, என்னுடைய நன்றி கிடந்த வணக்கத்தையும் வாழ்க்கையையும் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் வருவார்கள் அது சொல்ல எதுவும் கருத்து பேசுறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் இங்கே இருக்கும் சான்றோர்கள் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் நிகழ்ச்சியானது சற்று நேரம் முன்னால் பேசிய நண்பர் கூட புத்தக மார்க்கத்தில்தான் நடக்கின்றன. அது இந்து மதம் என்று மாறுபட்ட கருத்திலே சொன்னதை தவிர எல்லாம் புத்தர் மதத்தின் மார்க்கத்தில்தான் என்று என்ற அளவுக்கு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு அம்பேத்கர் படமும் புத்தர் படமும் வைத்து அதிலிருந்து அனைத்து மன்னன் கழகத்தினுடைய சார்பிலே உங்களை நான் அன்பேன் கேட்டவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மாணவர் ஆய்வு சேர்ந்தவர். அவருடைய கருத்தினார்கள் தாயார் பெயரே உள்ளமாக என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கு நாம் நன்மை சென்றாக வேண்டும். அந்த அளவில் அவருடைய சிறப்பாக சென்ற ஊனமான அதிகமான ஒரு செயல்பாடு என்றால் அவர்கள் அம்பேத்கருக்கு அவர்தான். எனவே அவருடைய சகோதரர் அதேசன் கடந்த ஆண்டு காலமாகிவிட்டார். அவரும் அம்பேத்கர் விஷயம் இந்த சென்னமாக குழுவிய பிறகு அம்பேத்கர் விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் வரணுங்க. அம்பேத்கர் பேர் சொல்லி அதிகமாக தலைவர் வரணுங்க. வீட்டுக்கு ஒரு புத்தர் படமும் வீட்டுக்கு ஒரு அம்பேத்கர் படமும் இருக்குங்க. அப்பதான் அது என்ன என்பது அவர்கள் ஐபி சந்தியார் மௌலியார்கள் அண்ணா நகரில் அம்பேத்கர் அகடாமிலே அவருடைய சிறப்பை ஆட்ட வச்சு பேசிய கருத்துக்களை பார்த்து நெறிமறைந்து போனாங்க. முடிவு எந்த போய் முடிக்கிறாருன்னா இந்த தலைவர் சீரான வகையில களமாடி கொண்டிருக்கிற வயதானாலும் கூட எனக்கு உடலுக்கு தான் வயது, என் பணிக்கு வயதில்லை, என் பணிக்கு வயதில்லை என்று இன்று வரை நாம் அழைத்தோம்னா நம்ம டைம் போடுறதுக்கு முன்னாடியே விநாயகர் வந்த மாதிரி டைம் போடுறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துருவாரு. எங்களோடு திண்டிவன ஸ்ரீராமுல் அவர்களோடு என்னோடு சேர்ந்து 3 பேர் ஒன்னா பயணித்தோம். இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர் கே.பி. சுந்தரபிரசாதன் இருக்கிற இல்லை, அவரோடு இணைந்து பணியாற்றிய ஐயா திண்டிவன ஸ்ரீராம் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிற சகோதரத்திலே ஐயா ஐஜி அவர்களுக்கு ஒரு மாத பொன்னாடை அனுப்பிக்கின்றாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். வாங்க. தமிழ்நாடு சாந்தவர் குல வேளாளர் அமைச்சருடைய பொதுச் செயலாளர் சகோதரர் கோவிந்தசாமி அவர்கள் ஐயா ஐஜி அவர்களுக்கு பொன்னாடை அனுப்பித்து மகிழ்கிறார். அடுத்து மௌலி அவர்களுக்கு கதறடை அணிவிப்பார்கள். காவல்துறை முன்னாள் தலைவர் ஐஜி மௌலி அவர்கள் உரையாற்றுவதற்கு சிறப்புரையாற்றுவதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி பிறகுதான் மகளிருக்கும் மாணவர்களுக்கும் பரிசு. அவர் செல்லுகின்ற இந்த இயக்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் பௌர்ணமியில் சமூக பணியிலே சிறந்து நிற்பவர்களை, சமூக பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் துவக்கியிருக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கின்ற விருது வழங்கி அவர்களை சிறப்பிக்கின்ற நிகழ்ச்சிகள் தொடரும் என்ற அடிப்படையில் இப்போது 6 நபர்களுக்கு
முதற்கட்டமாக தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த இயக்கத்தின் அடையாளமாக தங்கள் வீடுகளை அலங்கரிப்பதற்காக இந்த விருதினை வழங்குகிறோம். அவருடைய ஐக்கிய அவர்கள் திருக்கரத்தினால் வழங்கி உரையாற்றி பின்னர் கடைசியாக மாணவர்களுக்கும் மகளிருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்து இப்போது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக பௌத்தத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பௌத்த நிகழ்ச்சிகள் எங்கு நடந்தாலும் அங்கெல்லாம் சென்று தன்னை விளம்பரம் இல்லாத புகழை எதிர்பார்க்காமல் பௌத்தராக இன்று வரை தன்னுடைய அறிவிப்புகளை எல்லாம் வழங்கி மனம் வருகின்ற வழக்கறிஞரும் ஆதம்பாக்கம் பௌத்த உபாசகருமான அருமை சகோதரர் டி. பாலன் அவர்களுக்கு இந்த விருதினை ஐயா ஐக்கிய மௌலியா அவர்கள் வழங்குவார்கள். அவருக்கு அருணாச்சலம் அவர்கள் பொன்னாடை போட்டுவாங்க. மிக்க மகிழ்ச்சி. கரகோஷப்படுங்க. அவருக்கு கதராடை அருமை சகோதரர் குண்டகருக்கு செயலாளர் CDM சாமி அவர்கள் மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் கரகோஷம் கொடுங்க. மாற்றி காட்டுகிறது கிராமத்தினை மக்களுக்காரன் பாருங்க தம்பி ஓட்டம் துறைகள் முன்னாடி கருவாடை பாருங்க ஐயா சென்னை மாவட்ட செயலாளரும் இந்நாள் நாகர் சேனை தலைவருமான சிறந்த போராளி, ஓய்வில்லாத உழைப்பாளி, பஞ்சமதேல போராளி அருங்குணம் விநாயகர் அவர்களுக்கு ஐக்கிய அவர்கள் விதத்தரங்களாய் பேரை படிப்பார்கள். அவருக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த அன்பு நிலவன் சமூகநாயகம் பத்திரிகைகளது ஆசிரியர் கல்லுவட்டாசன் அவர்களை தன்னுடைய தொழிலாக வருமாறு கேட்டுக் கொள்கிறேன். அவர் ஐக்கிய அவருடைய திருக்கரத்தால் இந்த சீட்டை இந்த கேடயத்தை வாங்குவார். அவருக்கு தம்பி பி. முருகன் அவர்கள் கதராடை அணிவித்து அவரை மகிழ்ப்பார். தம்பி மண்டபதாசர் அவர்கள் ஐக்கிய அவர்களுக்கு தனது துணையாவது கதராடை அணிவித்து மகிழ்கிறார்கள். பல்வேறு அவர்களுக்கும் அவருடைய துணையாளர்களுக்கும் சமூக மக்கள் இயக்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரர் சென்னை முத்துக்குமாரசாமி உடல்நலம் சரியில்லாமல் அவர்கள் வரையில் இல்லை. அவருடைய பிரதிநிதியாக நம்முடைய இயக்கத்திற்கு பொருளாளர் அருணாச்சலம் அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார். அருணாச்சலம் அவர்களுக்கு தம்பி ஏஎம் வடிவேலு, தம்பி தனபால் அவர்கள் இந்த கதராடை அணிவிப்பார்.
சமுதாயத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகின்ற 6 பேருக்கு தேர்ந்தெடுத்து முதற்கட்டமாக பரிசு வழங்கியிருக்கிறோம். அந்த கருத்துக்கு பரிசு வேண்டாமா? காதல் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் கூட சமுதாய பணிக்கு ஓய்வு இல்லாமல் யார் அழைத்தாலும் சென்று அந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்துவதில்லை. மிக சிறந்த சமூக உணர்வோடு அவருக்கு சிறந்த ஆளுமை என்ற கருதி இந்த அடையாளத்தை வழங்குகிறோம். அவர் சிறந்த கிராமம், அவருடைய பரம்பரை, அவருடைய உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் படித்தவர்கள் சமூகத்தில் பணியாற்றுகின்றவர்கள். அந்த அடிப்படையில் சமூகத்திற்கு அரசு பணி என்று ஓய்வு பெற்றால் கூட இன்னமும் சமூக பணியாற்றுகின்ற ஐயா ஐடி அவர்களுக்கும் ஒரு அடையாளமாக இந்த கேடயத்தை வேண்டுகோளாக வழங்குகிறேன். அவருடைய முன்னோடியை தங்கள் ஆதிக்கத்தின் அவர்கள் இந்த பொன்னாடுவார் கேட்டும். ஐயா அங்க பாருங்க. ஐயா அங்க பாருங்க. ஓகே. அடுத்து இந்த இயக்கத்திற்கு நிரூபகராக பணியாற்றுகின்ற ஓய்வில்லாமல் உரையாற்றி உழைத்த இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்ம நிர்வாகிகளை ஐயா ஐஜி அவர்கள் திருக்கரத்தால் அவர்களை தகவலை அறிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். கடந்த 1 வார காலமாக தம்பி PR கோட்டமுத்து அவர்களும் தம்பி AM முருகேல் அவர்களும் தம்பி T முருகன் D அவர்களும் அவர்களுடைய உழைப்பை எண்ணி பார்த்து வியக்கிறேன், பாராட்டுகிறேன். எவ்வளவு வேலை செய்தாலும் எனக்கு திருப்திருக்காது. அவர்கள் மீது கோபப்படுவதும் அவர்களை விரட்டுவதும் தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. என்னை புரிந்து கொண்டவர்கள் நான் விரட்டுவதும் கோபப்படுவதோடு அன்பு பாராட்டுவதில்லை. நான் அவர்களுடைய வேலை வந்ததை தவிர அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை. அவர்கள் தான் எங்கள் நிர்வாகிகள். அவர்களை போன்று மற்ற நிர்வாகிகள் செயல்படுமாறு தம்பி கிருஷ்ணன், இங்கே வந்திருக்கிற தம்பி சங்கராஜ், தம்பி சந்தை என்ன சண்முகம், தம்பி ஆதிகேசவன், அருமை சகோதரர் சமுதாய பிரியன், தம்பி வண்டுமதாசன், தம்பி P தனபால் ஆகியோர்களை நான் பணியோடு கேட்டுக் கொள்வதெல்லாம் உழைப்பு கடமை அம்பேத்கர் அதுதான் முக்கியமே தவிர மற்ற எதையும் எதிர்பார்ப்பவர்கள் அம்பேத்கருக்காகவோ இயக்க நிர்வாகிகளாகவோ நீங்கள் எதிர்காலத்தில் வெற்றி பெற முடியாது. அதனால் உழைக்கின்றவர்களை தேடி புகழ் வரும், உழைப்பவர்களை தேடி மரியாதை வரும். அதை கருத்தில் கொண்டு செயல்படுமாறு தம்பி சரவணன் உள்ளிட்ட தீவிரர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் தம்பி PR கோட்டமுத்து, T முருகன், ஆதிகேசவன் அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டார்கள். தம்பி வடிவேலு, D முருகன் இந்த கேடயத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அருமை சகோதரர் வெற்றி அவர்கள் மகளிருக்கு இலவச சேவை வழங்குவதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தம்பி மத்திய மாவட்ட செயலாளர் பெருமானவர்கள் மாணவர்களுக்கு 25 மாணவர்களுக்கு பரிசு வழங்குவதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சகோதரர் முன்னாள் மாவட்ட செயலர் சங்கராஜ் அவர்கள்
அனைவருக்கும் விழா முடிந்த போகும்போது சிற்றுண்டி கொடுப்பார்கள். சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், வாங்கிட்டு போற வாங்கிடுவாங்க. விழாவில் சிற்றுண்டி உண்டு. அவர் இவ்வளவு தூரம் எனக்கு சிறந்தப்பட்ட சிற்றுண்டி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு உள்ளபடியே நன்றியும் பாராட்டுகளும். அதே போன்று தம்பி என்ன சண்முகம் தம்பி ஸ்ரீ கிருஷ்ணன் இன்னைக்கு வெகு தூரத்திலே வந்து சூனாம்பட்டிலிருந்து வந்து பாடல் பாடிய வாழ்க்கை வளைந்த தம்பி கைநல்லூர் செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஆர்த்தூர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு சகோதரர் ஐயா காந்தி தம்மாச்சேரியர் அவர்களை இந்த நேரத்திலே பெருமைப்படுத்தி பாராட்டுகிறேன். இந்த முதலாவதாக இவர்களுக்கு ஐயா ஐக்கியர்கள் கொண்டாட கொடுத்துவார்கள். அடுத்து 7 மணிகளே நான் கொஞ்சம் பின்னாடி வாங்கினா நான் அப்படியே இருங்கண்ணா. ஐயா அங்க பாருங்க ஐயா. ஓகே அடுத்த சிஎம் முருகன் அவர்கள் தலைமையை துணை செயலாளர் அடுத்து வடகண்ணி மாவட்ட செயலாளர் தம்பி ஆதிகேசன் அவர்கள் அடுத்து மத்திய மாவட்ட செயலாளர் தம்பி டி தனபால் அவர்கள் அடுத்து அம்பத்தகர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஏ தங்கராஜன் அடுத்து அன்பு தம்பி டி முருகன் அவர்கள் 142 வட்ட செயலாளர் டி முருகன் அவர்கள் பகுதி செயலாளர் அடுத்து தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஆத்தூர் எம் கிருஷ்ணன் அவர்கள் நாங்க பாருங்க. ஓகே அடுத்து தென்சென்னை மாவட்டத்தில் அமைப்பு செயலாளர் என்ன சண்முகம் அவர்கள் அடுத்து மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரர் எம் பிரசித்தி அவர்கள் ஓகே கவிஞர் கயனல் செல்வம் அவர்கள் நாங்க பாருங்க. ஓகே ஐயா காஞ்சிபுரத்தில் வந்து நம்முடைய விழாவை சிறப்பித்து 135வது பௌர்ணமியை சிறப்பித்து சித்ரா பௌர்ணமியை சிறப்பித்து புத்தருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பித்து நம்ம எல்லோரும் ஆசீர்வதித்த காஞ்சி தம்மாச்சாரியர் அவர்களுக்கு திக்கு தானம் ஐயா நம்முடைய ஐயா அவருக்கு திருக்கடலால் வழங்குவார்.
அன்னதானத்தை வழங்கிய ஐயா அங்க வரேன். பதங்களை வழங்கி அன்பு தம்பி கண்ணாவரம் வேளாண்மை அவர்களுக்கு விழாவிற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அன்புத்தம்பி வேலாயுதம் அவர்களை வருமாறு என்று அழைக்கிறேன். வேலாயுதத்துக்கு ஐயா பௌத்த உபாசனை பால் அவர்கள் முன்னாடி வேலாயுதம் ஐயா கொஞ்சம் திரும்புங்க. அப்படியே இருங்க. அது பல்கலைக்கழக செயலாளர் சிங்கம் சாமி அவர்களுக்கு தங்கராஜன் அடுத்து அன்புக்கு சரவணன் அவர்களுக்கு இந்த கதரை அணிவிப்பாறு கேட்டுக்கொள்கிறேன். சரவணன் அடுத்து இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் வழக்கறிஞர் சின்னராஜா அவர்கள் வருமாறு அழைக்கிறேன். அடுத்து உடைய சைடு கோதாமர பகுதியில் வந்திருக்கிற கீதா அவர்கள் இங்கே வருமாறு அழைக்கிறேன். கீதா ராமா மாணவர்களை அவருடைய மகன் ஐயா மோகன்ராஜ் அவருடைய வாங்க அவரை ஐயா ஐக்கிய அவர்கள் கௌரவிப்பாங்க. பௌர்ணமி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் விருதுகள் வழங்கும் இந்த மிக முக்கிய விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு முதலில் நம்முடைய அன்பு தலைவர் AKM எம்பர்தாசன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிவானந்தம் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, சிவராஜ் அவர்களே, சமுதாய பிரியன் அவர்களே, பால் அவர்களே, சுந்தரராஜ் அவர்களே, CVM சாமி அவர்களே மற்றும் நான் கௌரவித்த இந்த நிகழ்விற்கு அடித்தளமாக இருந்து பணிகளை சிறப்பாக செய்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற உள்ள அத்துணை உள்ளங்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர் திண்டிவனம் ஸ்ரீராமு அவர்களே, என்னுடைய நீண்டகால நண்பர், அலுவலகத்தில் அப்பப்போ வருஷம் பார்ப்போம் வியாசை நேசன், அவருடைய சன் ஒன்று இருக்காருன்னு எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவர் ஒரு நாளும் எங்கிட்ட சொன்னதில்லை. மோகன்ராஜ் அவர்களே மற்றும் யாரை விட்டுட்டேன், விநாயகம் அவர்களே, வள்ளுவர்தாசன் இந்த புக்கு சொன்னேன். இன்னும் யாரும் பேரை மறந்துட்டேன். இருந்தாலும் குழந்தைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் கருதுகின்றேன்.
இந்த புத்தரை பற்றி, புத்தருடைய இந்த பிறந்த நாளை பற்றி, நிறுவனம் பற்றி, மகா நிறுவனம் பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதை நான் திரும்பவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யுனெஸ்கோ recognizes this Buddha Purnima as cultural and spiritual occasion. UNESCO என்கிற உலக நாடுகளுடைய அமைப்பு இந்த புத்த பூர்ணிமாவை ஒரு கல்ச்சுரல் ஈவெண்டாக ரெகக்னைஸ் பண்றது பெரிய விஷயம். அதை பண்ணியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம அம்பேத்கர் தாசன் சொன்னது போல, இன்னும் நிறைய பேர் பேசுறது போல, பீஸ் அண்ட் ஹார்மனி, அமைதியும் நல்லிணக்கமும் தான் புத்த மதத்தினுடைய முக்கிய அடிப்படை கொள்கைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். 4 நோபலுக்கு, அதற்கடுத்து 8 வழிகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவைகள் இந்த மாடர்ன் உலகில் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த கம்யூனிகேஷன் உலகில் எவ்வாறு தேவை ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்த மதம் என்பது நமது வாழ்வியலோடு தொடர்புடையது. நம்மிடமிருந்து அதை பிரிக்க முடியாது. அம்பேத்கர் அவர்கள் எதற்காக இந்த புத்த மதத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். புத்த மதம் ஒரு விஞ்ஞான பூர்வமான மதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் அதுக்கு மூட நம்பிக்கை கிடையாது, அறிவுபூர்வமானது. ஆகையினால இது ஒன்றுதான் நம்மை ஒன்றிணைக்கும் மதம். சமூக நீதி, சமநீதி, ஈக்குவாலிட்டி எல்லாம் பேசுகின்ற ஒரே மதம் இந்த மதம். சயின்டிபிக்கா அவரு எல்லா மதங்களையும், உலகில் உள்ள அத்தனை மதங்களையும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து இந்த மதத்தை நம்முடைய மதமாக என்று நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பே நம்முடைய தாத்தாவுக்கு தாத்தா அயோத்திதாச பண்டிதர் நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறார். நாம் எல்லாம் புத்த மதத்திற்கு மாற வேண்டுமானா என்னை பொறுத்தவரை மாற வேண்டியதில்லை. நாம் ஆல்ரெடி புத்திஸ்ட். அதனாலதான் நம்ம அவர்நாஸ் ஒதுக்கி வச்சோம். விகார்னா ஒரு இடம் குழுமி ஒருமைப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் விகார். அத விகாரம்னு அசிங்கமான பதமாக வேத மதம் கொண்டு வந்துட்டோம். ஆகையினால நாம் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் பூர்வ புத்திஸ்டுகள் அப்படின்றத நம்முடைய தாத்தா அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அப்போது நடந்த அந்த என்ன சொல்றது இனாகுரேஷன், அதாவது என்ன என்ன கணக்கெடுப்பு நடக்குங்க, அது பேர் என்ன, சென்சஸ். அந்த சென்சஸ் போது நீங்கள் எல்லாம் என்ன மதம் என்ன சாதி என்று கேட்டால் நாங்கெல்லாம் புத்த மதம், சாதியற்றவர்கள் சொல்லணும் அப்படின்றத அந்த சென்சஸ்ல பதிவு பண்ணணும்ன்றத அன்றே நம்ம தாத்தா சொல்லிவிட்டு போய்விட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள மனதுக்குள்ள ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நெருடலாக தோன்றிக் கொண்டே இருந்தது. எப்படி நம்ம அவர்நாஸ் ஆனோம், எப்படி ஒதுக்கப்பட்டோம், எப்படி, அதாவது நம்மை பார்த்தாலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு உணர்வு மற்றவனுக்கு வந்துச்சு. சேரிக்கும் ஊருக்கும், சேரின்றத இவனை கொடுத்த பேர். பட் சேரின்றது அந்த காலத்துல எல்லா குடியிருப்புகளும் சேரி என்றுதான் வழங்கப்பட்டு வந்தது. சேரி இந்த கல்வெட்டுகள்ல கூட சேரின்னு தான் போட்டிருக்கான். இத்தனை சேரிகள் சேர்ந்தது ஒரு ஊர் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அப்படி நம்ம இருந்ததை
நம்ம எப்படி ஒதுக்கப்பட்டோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி புத்திஸ்டுகளாக இருந்த நாம் ஏன் நம்முடைய அந்த மதத்தை நாம் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்றதை சிந்திக்க வேண்டும். திரும்பவும் பார்த்தா இன்னும் ஜோசியம் பார்க்கறான், இன்னும் சாமி கும்பிடுறான். இங்க நம்ம 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 அம்பேத்கர் லீடராகவே இருப்பான், திருப்பி போய் ஜோசியம் பார்ப்பான். வீட்டுல போனா அம்பேத்கர் படம், பெரிய முருகர் படம், அந்த படம் இந்த படம் எல்லா படமும் வச்சுக்கிட்டான். முதல்ல நாம் மனதளவுல மாற வேண்டும். நீ கேட்கறல்ல, சாதி ஒழிப்பேன், சாதி ஒழி, சாதியில் உள்ள சமூகம் விஷக்காட்டு வீசி அழிக்கணும் அப்படின்லாம் பெருசா பேசுறல்ல, நீ என்ன செய்திருக்கிறாய் இந்த சமுதாயத்தில்? உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய அடையாளம் என்ன அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு முதல்ல நாம் நம்முடைய அடையாளத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். வீட்டுல கொண்டு வந்து நாங்க ஒரு மேட்ரிமோனியல் போட்டாங்க, அவனுக்கிட்ட நான் சொன்னேன், குரூப் ஒரு 500 பேர் இருக்கான். இதுல வந்து கண்டிப்பா சத்தியமா இந்த ஜாதகத்தை போட்டா நான் இதுல இருந்து வெளியே போயிடுவேன். பாக்குறேன் 500 பேரும் ஜாதகம் போடுறான். என்ன ஒரு மூட நம்பிக்கை! இப்போ ஜாதகம் போட்டவங்க டைவர்ஸ் ஆகாமே இருக்கானா? ஜாதகம் பார்த்தவங்க அறிவு கிடையாது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி புத்தர்களாக இருந்தோம் என்றதை நாம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கோயில் நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் கிராமத்துல இருந்தா வந்திருக்கோம். எந்த குளத்துல போனாலும் ஒரு அரச மரம் இருக்கும். அரச மரம் போதி மரம், கரெக்டா? போதி மரத்துக்கு கீழே ஒரு புத்தர் சிலை இருந்தது. அந்த புத்தர் சிலையை கழுத்தை வெட்டி அது மேல யானை தலையை வச்சு அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக வச்சு அதை கொண்டு போய் 3 நாள் கழிச்சு கடல்ல போட்டான். எங்கெங்க கடல்ல போட முடியுமோ, தண்ணியில போட முடியுமோ, குளத்துல போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டான். இருக்கிறதுலாம் அப்படியே விநாயகராய் அப்படியே போயிட்டார். அதனாலதான் இந்தியன் ஹிஸ்டரி இஸ் நத்திங் பட் தி வார் பிட்வீன் புத்திசம் அண்ட் இந்துயிசம். இந்திய சரித்திரம் என்பது புத்திசத்துக்கும் இந்து மதத்திற்குமான மிகப்பெரிய போர். அந்த போருடைய சரித்திரம் தான் இந்திய சரித்திரம் சொல்லியிருக்கோம். ஆகையினாலதான் எல்லா இடங்கள்லயும் விநாயகர் சிலை இருக்கும், அங்க புத்தர் இருந்திருக்கார். எங்க நீங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணு உங்களுடையதா நீங்க ஆக்குபை பண்ணிருந்தீங்களோ அந்த குளத்துல இருந்த புத்தரை அகற்றி விட்டு அதை விநாயகராக்கி அந்த குளத்திலே வந்து தண்ணி எடுக்க விடாம பண்ணான். இதுதான் அவனுடைய திட்டம். இதற்காகத்தான் 2ஆம் நூற்றாண்டு சரித்திரத்தை நான் எடுத்து படிச்சேன். 2ஆம் நூற்றாண்டுல காஞ்சிபுரம் ஒரு லேர்னிங் சென்டர். காஞ்சிபுரத்துல நாலந்தாவுக்கு அடுத்த பல்கலைக்கழகம் காஞ்சிபுரத்துல இருந்திருக்கு. நீங்க இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க நான் சொல்றதெல்லாம். இப்ப நம்ம இவர் கூட பேசிட்டு போனாரு நதி. காஞ்சிபுரத்துல ஒரு புத்த பல்கலைக்கழகம் இருந்தது. முதல்ல காஞ்சி புத்த பல்கலைக்கழகத்துலதான் மகளிரும் படிக்க அனுமதிக்கிறாங்க. புத்திசத்துல பெண்களையும் படிக்க அனுமதிக்கிறாங்க. சாதி மதமற்ற ஒரு கல்வியை காஞ்சிபுரத்துல 2ஆவது நூற்றாண்டிலே கொண்டு வந்தாங்க. அங்க ஒரு பெரிய புத்த பல்கலைக்கழகம் இருக்கு. 10,000 புத்த பிஷுக்கள் அங்க இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கடுப்பா நாங்க இருந்து வந்தோம். கைபுரப்பவன் கனவாய் வந்தோம், நவாய் வழியா வந்தோம். கடுப்பாயிட்டு ஏன்னா இங்க மட்டும் இன்னும் இருக்காங்க. அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, anybody can claim the right of Indian land as their motherland, own land. That is only Tamilians சொல்லுவார். தமிழர்கள் மட்டும்தான் இந்த இந்திய நிலப்பரப்பினுடைய சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லியிருக்காரு. ஆகினால அதையும் இதையும் வச்சு பார்த்தா தமிழர்கள் தான் இந்தியா ஃபுல்லா இருந்திருக்கான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கலர்ல ஒரு குரூப் அப்படியே இருப்பான். பல இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கலர் இல்லாம நமக்கு சம்பந்தமே இல்லாத இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் கலரு, ஈரான் கலரு, அதோட மட்டும் இல்ல அவனுடைய பைஜாமா போட்டு ஜிப்பா போட்டு இருப்பான். கரெக்டா நான் சொல்றது? அதோட மட்டுமே அவனுடைய உணவு உடையெல்லாம் பாத்தீங்கன்னா
சப்பாத்தி, இவனும் சப்பாத்தி அவனும் சப்பாத்தி, எங்க துபாயில சாப்பிடணும் சப்பாத்தி, இவனும் ரொட்டி அவனும் ரொட்டி, இவனும் ஆடு மாடு தான் கடவுளும் அவனும் ஆடு மாடு தான் கடவுள் தான். இது போன்ற வெளியில இருந்து வந்தவன் அவன் ஒரு தேவ பாஷையை பேசி ஒவ்வொன்றா ஏமாத்திட்டு வரான். ஏமாத்தி நம்மளை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் தள்ளதோட இல்லாம இந்த குரூப்பை ரெண்டா பிரிக்கிறான். ஒரு குரூப் அவர்னா அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாம் சேரியிலே தள்ளப்பட்டோம், அவர்களை ஏற்றுக்கொண்டு அடிமைப்பட்டவர்கள் ஊர்ல போயிட்டாங்க. அவனை கூட கும்பலா வச்சிருந்தா பிரச்சனைன்னு அவன் கால்குலேட் பண்றான். அதுதான் பிரிக்கிறான். இந்த வேலை செய்யறவன் எந்த வேலை செய்யறவன், முதல்ல பேரம் வாங்குறவன் அவங்க ஒரு காஸ்ட், தலையில இருந்து வாங்க கழுத்துல இருந்து வாங்க. அதுக்கடுத்து சண்டை போன அடித்தடிக்கு ஆள் யார் யார் இருக்கணும் அவனெல்லாம் தனி காசு தான் கொண்டு வந்தான். அதுக்கடுத்து இந்த பிசினஸ் பண்றவன், அதுக்கடுத்து சூத்திரா தான் இங்க இருக்கிற காஸ்ட் எல்லாமே எல்லா காஸ்டும். இவர்களை தனித்தனியா பிரிச்சு இதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றான். அதுதான் அவர்களுடைய டாக்குமெண்ட், அவர்களுடைய இதெல்லாம் கொண்டு வந்தவன் பார்த்தா இங்க மட்டும் சரியில்லாம இருக்கு. ஆகினால இவனுங்களை அடிச்சதோட மட்டும் இல்லாம இங்கதான் அந்த பக்தி மார்க்கம்னு ஒரு சங்கராச்சாரியார் ஆச்சாரியார் கிச்சாரியாருக்கு முன்னாடி விளக்கமா இப்ப சொல்ல முடியாது. 4-5 ஆச்சாரியார்களை வைத்து 6ஆம் நூற்றாண்டுல 7ஆம் நூற்றாண்டுல பக்தி மார்க்கம் ஒரு இயக்கத்தை தொடங்கி இங்க இருந்து ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஆந்திராவில இருந்து ஆரம்பிச்சு இப்படியே அடிச்சு ஒட்டிச்சு எங்கெங்கு புத்த மதம் இருந்ததோ, எங்கெங்கு ஜைன மதம் இருந்ததோ, எங்கெங்க ஈக்குவாலிட்டி இருந்ததோ அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிக்கிட்டே போயிட்டு எங்கெங்கு புத்த கோவில்கள் இருந்ததோ அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு கடைசியா காஞ்சிபுரம் வரும். காஞ்சிபுரத்துல உள்ள அந்த பல்கலைக்கழகத்தை அழித்து 1000 பிக்குக்கு மேல தலையை வாங்கி அந்த தலையை வெட்டின தலைய எவன் வாசல்ல கட்டினானோ அவனுடைய வீடு மட்டும் விட்டுட்டு மற்ற வீடுலாம் அடிச்சு வைக்கலாம். அதான் அந்த பூசணிக்காய், கிறிஸ்டி பூசணிக்காய் வைக்கிறீங்களா அதுதான். இவ்வளவு சரித்திரம் குறைந்திருக்கிறது அந்த காஞ்சிபுரத்துல. அதனாலதான் காஞ்சினா கோயில், அது பெரிய கோயில் இருக்கு. காமாட்சி கோயில் குளத்துல 6 அடி நீள புத்தர் சிலையை கண்டெடுத்தார்கள். அதே போல ஒருத்தர் படுத்துக்கிட்டே இருந்தாரு, எடுத்து கும்பிட்டானுங்க, அவரே புத்தர் தான். பாத்தீங்கன்னா புத்தர் தான், பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா புத்தரா தான் இருக்கு. புத்தர் சிலை எல்லாம் மியூசியத்துல வச்சிருவாங்க. எல்லாத்தையும் மாற்றி நம்முடைய அடையாளத்தை மாற்றி நம்மை கொடுமைப்படுத்தணும். இன்னும் எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதை மாற்ற வேண்டும். அதனாலதான் நாங்க எங்க ஊர்ல ஒரு சின்ன KMM காஞ்சி மக்கள் மையம் என்ற ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல 100-200 பேர் மெம்பரா இருக்கும். அது ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப ஓபன் பண்ணிட்டேன். அதனுடைய திட்டம் என்னன்னா, எப்படி நீங்கள் காஞ்சியில் உள்ள புத்த பல்கலைக்கழகத்தை அழித்து நீங்கள் காஞ்சி மடத்தை எங்க நிறுவி எங்கெங்க புத்த கோயில்கள் இருந்தது அந்த தலையெல்லாம் வச்சு நீங்க காஞ்சி ஃபுல்லா கோயில கட்டி அது காஞ்சி கோயில் மாநகரம் என்று மாற்றினீர்களோ அதை நான் திரும்ப ரிவோக் பண்ணணும், மாற்றணும். அதை திரும்பவும் புத்த பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய காஞ்சி மக்கள் மையத்தை நாங்கள் இப்போது அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதன் முதல் கட்டமாக இப்போ செய்யூர்ல ஒரு பெரிய பயிற்சி பள்ளியை தொடங்கி இருக்கிறோம். அடுத்த 2-3 மாசத்துல ஒரு இடம் வாங்கிடும், ஏதாவது ஒரு இடம். அதை காஞ்சி மக்கள் மையமாக நாங்கள் ஆரம்பித்து இந்த மட்டுக்கெல்லாம் ஒரு கூட்டு கொடுத்து நாங்கள் நம்முடைய பழமையை, நம்முடைய உரிமையை, நம்முடைய புத்த சரித்திரத்தை மீட்டெடுப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி. ஐயா, புதிய கருத்துக்களை, பௌத்த சம்பந்தமான புதிய கருத்துக்களை, வரலாற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் காலம் கருதி முடித்துக் கொண்டதற்காகவும் உங்களுடைய
ஒரே சிறப்புரையாக அமைந்திருக்க மிக்க நன்றி. எங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்த்து எப்போது இருக்கணும். இந்த மக்களை ஊக்குவிக்க நீங்கள் ஒன்றிற்காக நன்றி பாராட்டுகிறோம். இப்போது மாணவர்களுக்கு பரிசு ஐயா கையில மாணவர்கள் எங்கோல் திருடன் கையில் இருப்பதோ கண்ணத்தோல் இவர்கள் கையில் இருப்பது என்னதோல் என்று அறிந்து கொள்ள என் நிலத்தில் இல்லையே அளவுகோல். எனினும் உமது கேள்வி மூலம் காண துடிக்கிறதோ திறவுகோல் என கேட்க துடிப்பதோ எனது எழுதுகோல். மதிநுட்பத்தோடு சிந்தித்தால் அது மந்திரத்தோல் கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீனால் நைவுனால் அது தந்திரத்தோல். நாட்டுக்காக சொன்னால் நாஞ்சலா கதிரை எழுந்துவிட்ட வைக்கோல். நம் சமூகத்திற்காகவும் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் என்று நம்முடைய மாமன்றத்திலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஐயா மௌரியா IPS அவர்களுக்கு இந்த கதராடையை வெளிநாடையாக அறிவிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். எங்களுடைய சோழாம்பேடு பகுதிக்கு நீங்கள் வர வேண்டும். சாதிய ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எங்கள் பகுதி. உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்து தமிழக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த கதராடையை பின்னடையாக அறிவித்து தங்களுக்கு பெருமை சேர்க்கிறேன். நன்றி நன்றி. இந்த அவையில எல்லாரும் போற்றுதலுக்கு புத்தகராசன் அவர்களை பெருமாள் கட்ட புத்தகாசன் இவருக்கு ஐயா போட்ட புத்தகாசன் அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தில் ஒரு அது பொருத்தம் மாணவர்களுக்கு பரிசு 10ஆம் வகுப்பு சுஜிதா 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 இங்க பாருமா அண்ணா 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 சாதனா 10ஆம் வகுப்பு ரெய்னா உடுப்பா ஆமா வாமா வாமா வா வா ராகேஷ் 8ஆம் வகுப்பு, ராகவன் 7ஆம் வகுப்பு, கார்த்திகேயன் 8ஆம் வகுப்பு, லட்சுமி 6ஆம் வகுப்பு, தத்தாபிரியா 8ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, அருண் 5ஆம் வகுப்பு, முருகன் 7ஆம் வகுப்பு, சஞ்சய் 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, விசிகா 8ஆம் வகுப்பு, லாலியா 7ஆம் வகுப்பு, காரந்தியா 5ஆம் வகுப்பு, அவரன் 5ஆம் வகுப்பு, விசிகா 8ஆம் வகுப்பு, சஞ்சனா Kabarma.
முதலிடத்தை தேர்ந்தெடுங்கள். வாங்கணும் அப்படியே பின்னாடி டிக்கெட் இருக்காங்க. இப்ப நான் குடும்பத்தை கொடுக்காம வாங்கணும்ல ஆதிலட்சுமி இந்த பாருங்கம்மா. ஓகே. ஆதிலட்சுமி தமையண்டி தமையண்டி வாங்கம்மா. வளர்மதி வளர்மதி சுமதி சுமதி அடுத்து தனலட்சுமி அடுத்து தனலட்சுமி உடனே கௌரி கௌரி சிவசக்தி வாங்க பாருங்கம்மா. தேவகி ஓகேண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. உஷா உஷா விஜய் விஜய் நிர்மலா ஓகே. வாங்க வாங்க. வாங்கியாச்சு வாங்கியாச்சு. இவங்க மட்டும் சரோஜா மாவட்டம். ஆமா வாங்க. ஆமா வரணும். வாங்கம்மா. ஓகேண்ணா. ராணி முருகம்மா கூட்டம் முடிஞ்சாச்சு. புத்தகம் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் 125வது பௌர்ணமி விழா மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்கள் ஆதரவை நல்கிய இந்த விழாவிற்கு வந்த அனைவரையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 125வது பௌர்ணமி விழா குஜரா பௌத்தரி மகளிர் நலத்திட்டம் மாணவர்கள் பரிசு தமிழ்நாடு பணியாற்றியவர்களை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு விருது வழங்கிய நிகழ்ச்சி எல்லாருக்கும் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு
உழைத்த இயக்க நிர்வாகிகள், கலந்து கொண்ட விடுதலை இந்துக்களை எவ்வளவு பேருக்குரிய கலந்து கொண்ட நிர்வாகிகள், மகளிரை சேர்ந்தவர்கள், மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்றுக்கொண்ட அன்பளிப்பு வழங்கியோர் அத்தனை பேருக்கும் விழாவின் சார்பில் நன்றி தெரிவித்து அனைவரையும் பாராட்டுகிறோம். மீண்டும் ஒவ்வொரு பௌர்ணமியும் சந்திப்போம் என்று தமிழக மக்களுக்கு சார்பில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உழைத்த நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். செய்தி சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இயக்கத்தின் 125வது மாத பௌர்ணமியும் பகவான் புத்தர் பிறந்த சித்ரா பௌர்ணமியும் இந்த விழாவில் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளும் மாணவர்களுக்கு பரிசும் வழங்கி சமுதாயத்திற்கு தன்னை அர்ப்பணித்து செயலாற்றுகின்ற நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து இந்த புத்த பூர்ணிமாவில் இயக்கத்தின் அடையாளமாக கேடையும் வழங்குவதையும் சேர்த்து 50 விழாவாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த நேரத்திலே சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் கருத்தாக இந்திய ராணுவத்தை முதலிலே பாராட்டுகின்றோம். தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா அனுமதிக்காது என்ற அடிப்படையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைக்கும் இந்திய ராணுவத்தினுடைய அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் சமூக நீதி மக்கள் இயக்கம் பாராட்டுகிறது. அதற்காக இந்திய ராணுவத்தை ஆதரிக்கின்ற வகையிலே தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய தலைமையிலே ஒரு பேரணியை நடத்தி அதற்கு வலு சேர்த்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஆங்காங்கு நடைபெறுகின்ற SC/ST மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை பயன்படுத்தியும் கூட வன்கொடுமை நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது தர்மபுரியிலே இருந்து விழுப்புரத்திலே மேல்பாட்டியிலே இருந்து இன்றைக்கு நாங்குநேரி சம்பவத்தை தொடர்ந்து தூத்துக்குடி மாணவன் கைப்பற்றப்பட்டிருந்தது. இன்றைக்கு கடைசியாக புதுக்கோட்டை வடகாடு கிராமத்திலே பட்டியலின மக்களின் வீடுகளை குளித்திருக்கிறார்கள். காவல்துறை அது மதுபோதையில் வந்த தகராறு என்று திசை திருப்புகிறது. ஆக SC/ST மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலே பட்டியலின மக்களுக்காக தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதோடு தமிழக அரசு பட்டியலின மக்களுக்காக தனி பட்ஜெட் ஒன்றையும் மாவட்டம் தோறும் பட்டியலின மக்களின் வழக்குகளை விசாரிப்பதற்காக தனி காவல் நிலையம், தனி நீதிமன்றத்தை அமைக்குமாறு இந்த நேரத்தில் தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறோம். ஒன்றிய அரசு இந்த மக்களுக்காக உட்கூறு நிதிகளை ஆங்காங்கு உள்ள காட்கோ திட்டத்தின் மூலமாக இந்த மக்களை சென்றடும் வகையில் கண்காணிக்க வேண்டும். இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும், பதவி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல்லாண்டு காலமாக இருந்த போதும் மத்திய அரசும் தமிழக அரசும் இன்னும் நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதை இந்த நேரத்தில் மீண்டும் அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியில் பட்டியலின மக்களுக்காக பல்வேறு சட்டங்களை இயற்றி அவர்களை பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என இந்த சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் 125வது பௌர்ணமி விழாவிலே வேண்டுகோள் விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பீர். நான் அந்த பக்கம்
நன்றி.